1,00,000 முறை சொன்னதுக்கு சமமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நம்மளுடைய மனதின் நிலை வந்து கொஞ்சம் மாறுபாடான தன்மையில் இருக்கும். இது வந்து யார் வந்து அவங்களோட பயிற்சிகளில் இல்லைன்னா வந்துட்டு சந்திரன் யாருக்கு பலமாக அவங்களோட ஜாதக கட்டத்தில் இருக்கோ அவங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எளிமையாக வந்து உணர்ந்து பார்க்க முடியும். ஸோ இந்த 2 நாட்கள்லேயும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானது ரொம்ப அலைப்பாயாமல் ஒரு விதமான ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு, அதாவது ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நார்மலாக ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வராது, அது ஸ்தம்பிச்சு கொஞ்ச நேரம் வந்து ஒரு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதனால என்ன ஆகும்னா அன்னைக்கு நீங்கள் மந்திரங்களை சொன்னீங்கன்னா சீக்கிரமாக சித்தி பண்ணிடலான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. இதுதான் இதுக்கான ரகசியம். அதை விட்டுட்டு நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், என் மனதைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை, ஆனாலும் நான் போய் உட்காந்து மந்திரம் சொன்னால் சித்தி ஆயிரும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது வந்து நடக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம மகா சிவராத்திரி கிளாஸஸ் வந்து வச்சுருந்தோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப அருமையாக